அனைவருக்குமே வணக்கம். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இருக்கக்கூடிய நினைவேந்தல் நினைவிடம் பலரும் எல்லாருமே அறிந்திருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் போராளி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவூற்ற வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை பார்த்தீங்கன்னா சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை ஒன்றை இன்றைய தினம் 14ஆம் தேதி காலையில இருந்து ஆரம்பித்திருக்கின்றார். இந்த முன்னாள் போராளியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு காலினை இழந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த போராளி காணப்படுகின்றார். அழகரத்தினம் வெனகுலராசா என்ப நபரே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் காலை 7 மணியில இருந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துக்களே அவர் ஒரு பதாகையை அந்த இடத்துல காட்சிப்படுத்தி 10 அம்ச கோரிக்கைகளையும் அந்த இடத்துல தெரிவித்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு என பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் தெரிவிச்சிருக்கிறார். அவருடைய 10 அம்ச கோரிக்கைகளில் தமிழருக்கான தனிநாடு, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி, மாவீர தூயிலும் இல்லங்கள் அமைக்கப்படும் என பார்த்தீங்கன்னா அவருடைய 10 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக அவருடைய கதையை தெரிஞ்சு கொள்ளலாம். முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேசம் நல்ல பிரதேசத்தில் வசிக்கிறேன். நான் உண்ணாவிரதம் சாகும் வரை இருக்க போறேன். நான் எடுத்துக்கொண்ட முடிவு என்ன என்று சொன்னால், இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு 14/2/2025 நீர் உணவு இல்லாமல் அழகரத்தினம் வனகுலராசா சாகும் வரை உண்ணாவிரதம், நீதி கிடைக்கும் வரை. தமிழனின் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடும் இல்லை. எனவே தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை. இரண்டாவது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும். மூன்றாவது, மாவீரர் துயிலும் இல்லங்களில் இராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். உணவு மற்றும் ஏனைய பொருட்கள் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பிரவேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றி விட்டு சுற்றுலா விடுதி அமைத்தல், தோட்டம் பண்ணை அமைத்தல், வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை. எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் படி மாற்றி சம்பளம் வழங்கப்பட வேண்டும். 8வது, முதியோர் மற்றும் இளையோர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். 9வது, காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். 10வது, இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளது. எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று இலங்கையில் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் காலையில் உணவு தவிர்ப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்வேன் என்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தையிட்டி விகாரை சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது தையிட்டி விகாரை உடைப்பதற்கு ஆட்களை சேர்க்கிறார்கள் என்ற ரீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குக்காக இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தவர். அந்த நேரம் தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை இடிக்க மக்களை ஒன்று சேர வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களூடாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு பெறப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பாக பலாலி போலீசார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு மீது குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொண்ட பொழுது நடந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து வர காணொலியில் பார்க்கலாம். இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் நான் பரப்பினதாக தையட்டி விகாரை இடித்து உடைப்பதற்காக 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் எல்லாரையும் அழைத்து வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த போஸ்டர் தொடர்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு என்னை குற்றவாளியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வழக்கு இன்றைக்கு மெல்லாக நீதவான் நீதிமன்றத்தால் ஆராயப்பட்டது. ஆராய்ந்த இடத்திலே பலாலி
ஓஐசி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட விடயத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத கடந்த பௌர்ணமி அன்று நடைபெற்ற போராட்டம் தடை விதிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தும் அதுவும் என்னுடைய பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த தடையை மீறி போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் அந்த போராட்டத்தில் வந்து கோஷங்கள் ஒரு இனவாத கோணத்திலேயும் இனங்களுக்கிடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையிலே எழுப்பப்பட்டதாகவும் போலீஸாருக்கு எதிராகவும் எழுப்பப்பட்டதாகவும் அந்த வகையிலே அமைதி நிலைமையை குழப்புற வகையிலே நாங்கள் நடந்து கொண்டதாகவும் நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் நடந்து கொண்டதாகவும் அந்த வகையிலே தான் தொடர்ந்தும் இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமான விசாரணையை நடத்தி என்னை குற்றவாளியாக ஐசிசிபிஆருக்கு கீழே கூட இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மீறின ஒரு நிலையில் வந்து குற்றவாளியாக்கி தான் இந்த விஷயத்தை தொடரப்போவதாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த தையட்டி விகாரை உடைக்கிறதுக்குரிய அந்த பதிவு உண்மையிலே யாரால் வெளியிடப்பட்டதென்ற விஷயங்களை ஆராய்வதற்கும் அனுமதி கேட்டு இந்த வழக்கை இன்றைக்கு அவர் முன்மொழித்தவர். அப்பொழுது என் சார்பிலே சட்டத்தட்டி மஹிந்தன் அவர்கள் கலந்து கொண்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த விடயத்துக்கும் ஓஐசி பலாலி இந்த வழக்கு சம்பந்தமாக வந்து அந்த போராட்டத்தில் நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் முறையீடு செய்த ஒன்றுக்கும் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை என்றும் அந்த வகையில் இந்த வழக்கு ஒரு நபரை குற்றவாளியாக அறிமுகப்படுத்துகிறதாக இருந்தால் ஆக குறைஞ்ச ஏதோ ஒரு ஆதாரமாவது இருக்க வேணும். இந்த அந்த சர்ச்சைக்குரிய பதிவு சோஷியல் மீடியாவில் அதாவது தையட்டி சட்டவிரோத விகாரை இடிக்க சொல்லி போடப்பட்ட அந்த சோஷியல் மீடியா பதிவு ஐ நிராகரித்து அது எங்களோட சம்பந்தப்படாத ஒன்று விஷயம், எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை, அது ஃபேக் நியூஸ் என்ற பதிவுகள் என்னுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் மற்றது எக்ஸ் சோஷியல் மீடியா தளங்களிலே வந்து வெளியிடப்பட்டு இருந்தும் அது 3ஆம் தேதி, அதாவது இந்த போஸ்டர் 2ஆம் தேதி இரவு வெளியிடப்பட்டது. 3ஆம் தேதி காலையிலே வந்து நான் அதுக்கு மங்களுக்கும் இடையில் என்னுடைய உத்தியோகபூர்வமான சோஷியல் மீடியா தளங்களிலே வந்து நிராகரிச்சிருக்கவும் இந்த வழக்கு எத்தனையோ நாட்களுக்கு பிறகு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் வந்து எந்த விதமான ஆதாரமும் எனக்கு எதிராக இல்லாமலும் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து போலீஸ் செய்த முறைப்பாடுகளுக்கும் இந்த வழக்குக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆகவே இந்த வழக்கு நிராகரிக்கப்பட வேணும், இது வாபஸ் பெற வேணும், அல்லது நீதிமன்றம் வந்து இதை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது. அந்த வகையில் இந்த விஷயங்களை ஆராய்வதற்கு வந்து மே மாதம் 28ஆம் தேதிக்குரிய 6ஆம் மாதம் 26ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு வந்து தவணை சென்றிருக்கு. அத்தோடு எனக்கு பர்சனல் பெயிலில் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. நான் சட்டத்தரணி கந்தசாமி மஹிந்தன். இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களின் ஊடாக பொய்யான செய்தியொன்றை பரப்பி இந்த மக்களை அணிதிரட்டி இந்த திசவிகாரையை உடைக்கின்றது தொடர்பான ஒரு விளம்பரம் மேற்கொள்ளப்பட்டமை சம்பந்தமான ஒரு வழக்கு இன்றைய தினம் கௌரவ மல்லாக நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே குறித்த வழக்குத்துடனான பலாலி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி குறித்த வழக்குடன் தொடர்பற்ற பல்வேறுபட்ட விடயங்களையும் குறிப்பிட்டு அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அது தொடர்பான விடயங்களை குறிப்பிட்ட பொழுது
நான் எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய சட்டத்திறனியாக குறித்த விடயங்களை கௌரவ மன்றத்துக்கு சுட்டிக்காட்டி இந்த வழக்கு முகத்தூரளவத்திலேயே தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தினையும் பரிசீலித்த கௌரவ நீதிபதி அவர்கள் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற காரணத்தினால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொந்த பிணையில் விடுவித்ததுடன் எதிர்வரும் 6ஆம் மாதம் 26ஆம் தேதிக்கு இந்த வழக்கினை தவணை இடப்பட்டுள்ளது.